தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா முனைவர் தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். உழவன். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு வருகை ஒரு நாள் அரசு எழுச்சி, கட்சி நிகழ்ச்சின்னு பல விஷயங்கள் நடந்திருக்கிறாங்க. திமுகவை மிக கடுமையாக சாடியும் இருக்கிறார்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. செத்தவங்களுக்கு எல்லாம் ஓட்டு அப்படியே இருக்கணும்னு திமுக எதிர்பார்க்குதா? எதுக்கு இந்த போராட்டம்? ஊரை விட்டு போனவங்களுக்கு எல்லாம் ஓட்டை வச்சுட்டு நீங்க போய் கள்ள ஓட்டுல குத்துன்னு குத்தி உங்களுக்கு போட்டுக்கலான்னு பாக்குறீங்களா? தமிழர்கள் ஊரு விட்டு ஊரு போனவங்களுக்கு ஓட்டு கிடைக்க கூடாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை அடுக்கி இருக்கிறாங்க. எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார்? ரொம்ப புரிதலற்ற அபத்தமான குற்றச்சாட்டுகள். எப்படின்னா எஸ்எஸ்ஆர் எஸ்ஐஆருக்கான டிஃபரன்ஸ் தான் இல்லை. எஸ்எஸ்ஆர் எப்பவுமே நம்ம செய்யறது சம்மரி ரிவிஷன். ஒவ்வொரு வருஷமும் செய்யறோம், ஒவ்வொரு தேர்தலுக்கு முந்தியும் செய்யறோம். இப்போ கடைசியா நம்ம பண்ணி வச்சிருக்கிறது 2025 ஜனவரி. தேர்தல் அடுத்த வருஷம் வரப்போகுதுன்னா தேர்தலுக்கு முந்தியும் பண்ணுவோம். அதாவது அடுத்த வருஷம் ஆரம்பத்திலையும் பண்ணுவோம், தேர்தலுக்கு முந்தியும் பண்ணுவோம், இல்ல தேர்தல் ஆணைய விரும்பினா ஒரே தடவையா பண்ணலாம். எஸ்ஐஆர் இன்டென்சிவ், சிறப்பு. அப்போ சிறப்பு திருத்தத்தை நம்ம அவசரமா நடத்துறதை தான் எதிர்க்கிறோம். நிர்மலா சீதாராமன் அந்த புரிதலே அவங்களுக்கு இல்லை. பழைய எஸ்ஐஆர் அதான் அவங்க சொன்ன ஃபிகரே தப்பு. 13 வாட்டி நடத்திருக்கோம் நாங்க, அதுவே தப்பு. எலெக்ஷன் நமக்கு 51 ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி 52 முடியுது, 1952. நான் 57 இருந்து மாணவர் பருவத்தில இருந்து எலெக்ஷன் ப்ராசஸ்ல இருக்கேன். 62 நாங்க வாக்காளர் பட்டியல் திருத்த போயிடும். வாக்காளர் பட்டியல் எடுத்துக்கிட்டு சரிபார்த்தல் இதே தான். இறந்தவர்கள் பெயர் நீக்குதலுக்கு டிக் அடிப்போம், பென்சில் எடுத்துட்டு போய் டிக் அடிப்போம். அதை நம்ம யாரு நம்மளோட பொறுப்பாளரோ அவர்கிட்ட கொண்டு கொடுப்போம். ஓட்டு போடுற வயசு கிடையாது. 21 வயசு வரும்போது ஓட்டு போடுற வயசும் வந்துருச்சு. அதாவது ஆரின் அதர்வேர்ட்ஸ் 49 பிறந்தாங்க. என்னோட ஓட்டுரிமை 70 நான் 71 இருந்து ஓட்டு போட்டுட்டு இருக்கேன். எல்லா முறையும் இதுதான். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல விட்டுட்டா இது வரைக்கும் எஸ்ஐஆர் இந்தியாவில் 7 தடவை நடந்திருக்கு. சில மாநிலங்களில் 8 தடவை நடந்திருக்கும், 13 தடவை நடத்தலை. ஒன்று. பழைய எஸ்ஐஆர் நீங்க எதை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் நல்ல கேப் இருக்கும். 1 வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷம். தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 2 வருஷங்க. முதல்ல கொஞ்சம் தொகுதிகளுக்கு, அப்புறம் கொஞ்சம் தொகுதிகளுக்கு 2 இயர்ஸ் போன தடவை. அப்போ அவசரமா நீங்க ஏன் பண்ணணுங்கிறதா கேள்வி. ஒரு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்கு. அந்த காலகட்டத்துக்குள்ள நீங்க அந்த காலகட்டத்தை இப்போ உதாரணமா 12 மாசம் 11 மாசத்துக்குள்ள முடிக்கணுங்க, 10 மாசத்துல முடிக்கணும், இப்பதான் டெக்னாலஜி முன்னேறி இருக்க அப்படின்னா கூட அது பிராக்டிக்கல் நான்லாம் ஒத்துக்குவாங்க. அந்த காலத்துல நீங்க போய் பென்சில் திருத்துறீங்க, இப்ப எல்லாம் கம்ப்யூட்டர் வந்துருச்சுங்க, இப்ப எதுக்குங்க அப்படியெல்லாம் எடுக்கணும், ஓரளவு குயிக்கா முடிக்கலாம், ரைட்டுங்க. ஆனா 30 நாளைக்குள்ள முடிக்கணுங்கிற கெடு எதுக்கு? ஏற்கனவே இப்படியே விட்டாலே தேர்தல் ஆணையம் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேட் லெவல்ல இருக்கிற ஆபீசர் ஆட்டோமேட்டிக்காவே ஜனவரி மாசம் இந்த வேலையை கையில் எடுத்துருவாரு. ஆரின் அதர்வேர்ட்ஸ் இன்னொரு 1 மந்த் 1.5 மந்த்ஸ்க்குள்ள முடியும். நமக்கான பிராக்டிகல் சிக்கல் நம்மளோட மழை காலம் எல்லாம். அப்போ அடிப்படையான அப்ஜெக்ஷனே இதுதான். அதை நம்ம சொல்லிட்டோம். நம்ம சொல்லாமலாம் இல்லை. நம்ம சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிட்டோம், தேர்தல் ஆணையத்தை சொல்லிட்டோம், அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக ஒன்றை தவிர, அதிமுக பிஜேபி தவிர மற்ற எல்லா கட்சியும் சொல்லியாச்சு. இப்ப அவங்க காது கொடுத்து கேட்கல, கேளாக்காதினராய் இருந்தாங்க. என்னன்னா தேர்தல் ஆணையம் அது ஆணவ ஆணையமா இருக்கு. நான் நினைச்ச செய்வேன், நீ என்ன பண்ண முடியும்னு கேட்கறாங்க. அப்ப சட்டப்படியான சில கடமைகள் உரிமைகளை நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. இன்னும் சொல்ல போனாங்க, எக்ஸாக்டா சட்டத்தை அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கூட பிடி ஆச்சாரி கட்டுற ஹிந்துல வந்திருக்குங்க. மிகப்பெரிய பதவியில இருந்தவர். அவரு தெளிவா சொல்றாரு, இதுல சட்ட ரீதியாக பார்த்தோம்னா இப்படியான ஒரு நடவடிக்கையை அவங்க எடுக்க முடியாது, இப்படியான சிறப்பு அதுக்கான ப்ரொசீஜர் இது அப்படின்னு சொல்றாரு. ப்ரொசீஜர் படி நடத்தல. அப்ப இவங்க என்ன நிர்மலா சொல்றாங்க, திமுக டபுள் கேம் ஆடுது. டபுள் கேம்னா ஒரு பக்கம் சட்ட போராட்டம் நடத்தும் போது ஒரு பக்கம் நீங்க மக்களை திரட்ட தானே செய்யணும். சட்ட போராட்டத்துல பலன் கிடைக்க இப்ப சுப்ரீம் கோர்ட்டே தள்ளி விட்டுருச்சு, நவம்பர் மாசம்ன்றுச்சு. பீகார்ல எங்க சட்ட போராட்டம் எங்க முடிஞ்சு, தேர்தலே முடிஞ்சிருச்சு. சட்ட போராட்டத்துக்கு இயல்பான சில காலதாமதம் ஏற்படத்தான் செய்யும். அதாவது 2 வாரம் நோட்டீஸ் கொடுக்குறாங்க, அது நவம்பர் 26, அடுத்த 8 நாள்ல எஸ்ஐஆர் முடிஞ்சு போயிடும்.
முடிஞ்சு போயிருங்க. நவம்பர் 26ல அப்படியே விசாரிக்கிறதா இருந்தாலும் வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு சில திருத்தங்களை கொடுக்கலாம்னு வச்சுக்கிட்டா கூட நவம்பர் 26 அந்த பெஞ்ச் அப்படியே கூடுங்கிறதுக்குலாம் எந்த உத்தரவாதமும் எந்த கோர்ட்லயும் கிடையாதுங்க. ஃபார் தட் மேட்டர் அப்படி முடியாது, இம்பாசிபிள் அது அந்த டாஸ்க். இப்ப சட்ட போராட்டம் நடத்தல அப்படின்னா ஏன் நடத்தலன்னு கேட்பாங்க, அதனால நடத்தி தான் ஆகணும். இப்ப இந்த சூழலுக்கு தேர்தல் ஆணையம் ஏன் தள்ளப்படுகிறதுங்கிறது தான் நம்ம கேள்வி. அப்போ பீகார்ல தொடங்கினதை எல்லா இடத்துக்கும் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்ப பீகார் தேர்தலை மனசுல வச்சுட்டு பண்ணாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இப்ப இறந்து போனவங்க பேரை நீங்க வச்சுட்டு குத்துன்னு குத்துனா குத்தலாம் முடியாதுங்க. இப்ப இருக்கிறது பட்டன் சிஸ்டம். ஒரு தடவை பட்டன் அழுத்தினீங்கன்னா அவ்வளவுதான், அதோட அது லாக் ஆயிரும். அடுத்த வாட்டி நீங்க எத்தனை வாட்டி வேணாலும் அழுத்தி பாருங்களேன். நீங்களே ஓட்டு போட போறீங்க, ஓட்டை பதிவு பண்றீங்க, அப்புறம் 4 வாட்டி அழுத்தினா 4 ஓட்டு விழுமா? ஏன் நிர்மலாமா இப்படி சொல்றாங்கன்னா, அவங்க தேர்தலில் நின்னதே கிடையாது. எனக்கு நிக்கிறதுக்கு பணமெல்லாம் இல்லைங்கன்னு வர சொல்லிட்டாங்க போன தடவை. நான் பரம ஏழை, எனக்கு எதுங்க பணம், நான் நிக்கவே முடியாது. முதல்ல உங்களுக்கு தமிழ்நாட்டுல ஓட்டே கிடையாது. சரி, அவங்க வந்துங்க தமிழ்நாட்டுல பிறந்து தெலுங்கு தேசத்துல திருமணம் பண்ணி கர்நாடகால எம்பியா இருக்காங்க. இப்ப இந்த 3 மாநிலத்துல எங்கேயாவது அவங்க ஓட்டு வச்சிருக்கணுங்களா? குறைஞ்சபட்சம் எம்பியா இருக்கிற கர்நாடகால ஓட்டு வச்சிருக்கணுங்களா? அவங்க ஓட்டு அங்க வச்சிருக்காங்க. ஆனா இவங்க வந்து இதை பத்தி சொல்றாங்க. எனுமரேஷன் ஃபார்ம் அவங்களுக்கு எப்படி வரும்? அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்களே. பிராக்டிக்கலாவே வந்து சும்மா, அதாவது எஸ்ஐஆர் ஆதரிச்சா அது பிஜேபி ஆதரவு, எஸ்ஐஆரை எதிர்த்தா அது பிஜேபி எதிர்ப்புன்னு புரிந்து கொண்டால் அப்ப எஸ்ஐஆரே பிஜேபியோட கிரியேஷன்ங்கிறது தானே பொதுமக்களுக்கு அப்படித்தானே தோணும். பிராக்டிகல் யதார்த்தா தானே, அப்படிதானே நம்ம நினைப்போம். ஓ எஸ்ஐஆரா, அது மோடி கொண்டு வந்தது, எஸ்ஐஆர் வந்து மோடி அமித்ஷா கூட்டணி, பீகார் தேர்தல் வெற்றிக்காக அவங்க செஞ்ச ஏற்பாடு, அதை அப்படியே வந்து எல்லா மாநிலத்துக்கும் விஸ்தரிக்கிறாங்க. பிராக்டிகலாவே வந்துங்க இறந்து போனவங்க பேர்ல ஓட்டு போடுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கடினம். என்ன காரணம்னா, ஒவ்வொரு பூத்லயும் உட்கார்ந்துருக்கோம் எல்லா கட்சிக்காரங்க, அப்படியெல்லாம் ஓட்டு போட விட மாட்டாங்க. அந்த செத்து போனவங்க வீட்டுக்கு அவங்க துக்கம் விசாரிக்க போயிருப்பாங்க. செத்து போனவங்கள அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ஆறுதல் சொல்ல மாட்டாங்கல்ல. அவங்க யாராவது இறந்து போயிட்டா நம்ம அவங்க வீட்டுக்கு போவோம்ல. இல்ல வாங்க வாங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, நாங்க தாங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், எங்க வீட்டுக்கு வந்து ஆறுதலை வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறது. ஆறுதல் என்ன பர்ச்சேசபிள் கமாடிட்டியா? அப்படி சொல்ல மாட்டாங்க. சோ யாரு செத்து போனா நம்ம பகுதியிலங்கிறது அவன் நல்லா தெரியும். ஏன்னா வருஷம் அந்த பணியில இருக்கான். எவ்ரி இயர் வந்து ஒரு கட்சிக்காரன் அந்த பணியில இருக்கான். நம்ம ஏரியால இத்தனை ஓட்டு இருக்கு, அதுல இத்தனை ஓட்டு நமக்கு விழும், இவ்வளவு பேர் இல்ல, நம்ம ஓட்டர்லயே கொஞ்சம் பேர் இறந்து போயிட்டாங்க, அதெல்லாம் தெளிவா தெரியுங்க. அப்ப நிர்மலாமா பொங்கி இருக்காங்க, உதயநிதிக்கு என்ன தெரியும். உதயநிதி வந்துங்க இன்னைய தேதி உண்மையிலே சிம்பிள் லீடருங்க. நேற்று எங்க இல்லத்துக்கு வந்தாரு நூல் கொடுக்கறதுக்கு, கருப்பு சிவப்பு, காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு நூலை கொடுக்க. பல எழுத்தாளர்கள் வீட்டுக்கும் போய் நேராவே போய் கொடுக்கணும்னு பிரியப்பட்டு வந்து கொடுக்குறாரு. நான் இல்லைங்க, பெரிய மூத்த திராவிட இயக்க எழுத்தாளர் திருநாகரசன் வீட்டுக்கு போயிருக்காரு, விஜயசங்கர் அவர்கள் வீட்டுக்கு போயிருக்காரு. நேரா வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஆனா ஒரு மரியாதை நிமித்தமாக வராங்க. வரும்போது ஆட்டோமேட்டிக்கா 2 பேரும் பார்க்கும்போது, ஒரு மூத்த எழுத்தாளர் பேசும்போது இப்போ அரசியல் பேசத்தானே செய்வோம். அப்படி பேசும்போது அவருக்கு எஸ்ஆர் பற்றிய நல்ல புரிதல் இருக்கு. அப்ப எஸ்ஆர் பற்றி புரிந்து கொள்ளாமல் உதயநிதி எதுவும் சொல்றாருன்னு நிர்மலாமா சொல்றத அபத்தம். என்ன காரணம்னா, உண்மையிலே புரியாம பேசுறது அவங்கதான். எஸ்ஐஆர் எத்தனை வாட்டி நடந்திருக்குங்கிற நம்பர் தப்பா சொல்றாங்க. அதுக்கு பிறகு வந்து எஸ்ஐஆரோட டீடைல்ஸ் தப்பா சொல்றாங்க. பிராக்டிக்கலா நீங்க அந்த படிவம் நான் எங்களுக்கு நேற்று வந்துருச்சுங்க, எனக்கும் என் மனைவிக்கு சேர்த்து நான் நிரப்புறதுக்கு 30 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். அது போக நீங்க 2002ல உங்க பேர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு கணினி துணை தேவை. கணினியில நீங்க தேடணும். எனக்கு நோ ரெக்கார்ட்ஸ்னு வந்துருச்சு. எனக்கு நான் என்னோட வாக்காளர் அடையாள அட்டையே வந்து 2006ல இஷ்யூ ஆனதுங்க. அந்த நம்பரை உள்ளீடு பண்ணி தேடினா நோ ரெக்கார்டு, பேரை உள்ளீடு பண்ணி தேடினா அது எல்லாமே வந்து பிடிஎஃப், ரெகுலர் பிடிஎஃபா இருக்கு. கண்ட்ரோல் எஃப் நம்மளால போட முடியல. அப்புறம் நீங்க பிடிஎஃபா மாத்தணுங்க. மாத்தி கண்ட்ரோல் எஃப் போடி பேட்டை தேடினா ஏராளமான பேர், அப்பா பேர் எல்லாம் ஒன்னா வரும். அப்புறம் நான் முதல்ல என்ன நினைச்சேன், என் மனைவி பாரத்துல உறவினரின் பேர்ல என் பேரையும், என் பாரத்துல என் மனைவி பேரையும் போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஃபில்அப் பண்ணவே முடியல. அப்புறம் எங்க பிரதர், எல்டர் பிரதர் இருக்காருங்க, அவர் ஊர்ல இருக்காரு, அவரோட ஐடி கார்டை வாங்கி இதுல மொபைல்ல அனுப்ப சொல்லி அதை உள்ளீடு பண்ணி தான் நானே என் பர்டிகுலர்ஸ் எடுத்தேங்க. அப்புறம் அவரோட பேரை தான் நான் உறவினர் பட்டியலில் போட்டு என் மனைவிக்கும் போட்டு அப்படிதான் நான் ஃபில்அப் பண்ணவே முடிஞ்சதுங்க. நான் பிராக்டிகல் யதார்த்தத்தை சொல்றேன்.
இப்ப இது எப்படிங்க சாமானியனுக்கு சாத்தியம்? அதுக்காக ஓட்டை விட்டுருவான்னு நினைக்கிறீங்களா? அப்ப யாரு அந்த ஓட்டை வந்து எனுமரேஷன் ஃபாரத்தை ஃபில்அப் பண்ணுவா? களத்துல யார் இருக்கா? திமுக தான் இருக்கு. சரி, இதுல வந்துங்க திமுக கஷ்டப்பட்டு வாக்காளர் எனுமரேஷன் ஃபாரம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி வாக்காளர்களை எஸ்ஐஆருக்குள்ள கொண்டு வருது. ஒரு பக்கம் சட்ட போராட்டம், ஒரு பக்கம் கீழே களம். அப்ப எஸ்ஐஆர்ல திமுக பதிவு பண்ண எல்லா வாக்காளரும் திமுக ஓட்டு போட போறது இல்ல. பிஜேபி கொஞ்சம் பேர் போடுவான், அதிமுகவுக்கும் போடுவான். அப்ப திமுக உழைப்பு தான் மத்த கட்சிகளுக்கு லாபமா முடியுது. இன்னைக்கு பொதுமக்களுக்கு சந்தேகம் வந்தால் கேட்பதற்கு கூட டிஎம்கே வாரம் வச்சிருக்கு. அந்த ஹெல்ப் டெஸ்க் வச்சிருக்குங்க, அங்க ஆள் இருக்குங்க. நான் அப்புறம் அதுக்கு பிறகு சில நண்பர்கள்ட்ட பேசினேன், சட்டமன்ற உறுப்பினர் எல்லாரும் இதுல பிஸியா இருக்காங்க. யாருமே வந்து போனுக்கு இப்போ உடனே வரதில்ல. எல்லாரும் எஸ்ஐஆர் தாங்க பிஸியா இருக்கோம். அப்புறம் நைட்டு பேசினாங்க, இல்லைங்க என்னங்க பண்றது, நம்ம வந்து நம்ம தொகுதி நம்ம வார்டுகள் இருக்கு, மக்கள் எழுப்புற கேள்விகள் இதுக்கு நம்ம தான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. என்ன நாங்க பண்ணி வைக்கிற இந்த வேலையில வந்து இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போகத்தான் செய்யும், நாங்க அதை பொருட்படுத்தல. தமிழ்நாட்டுல யாருக்கும் வாக்குரிமை போயிடக்கூடாதுங்கிறதா எங்களோட கன்சர்னு. சிஎம் வந்து எங்கிட்ட அப்படித்தாங்க சொல்லியிருக்காரு. யாரோட வாக்குரிமையும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. இப்ப தமிழ்நாட்டுல ஒரு கொஞ்சம் ஒரு பெர்சன்டேஜ், குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் டெலீட் ஆயிடுச்சுன்னா கூட அவங்களுக்கு பிறகு நம்ம அடிஷன் லிஸ்டுக்குள்ள அதை கொண்டு வரணும்ல, ஃபார்மை ஃபில்அப் பண்ணி. தப்பா டெலீட் பண்ணிட்டாங்க. இப்ப நான் வந்து சிஸ்டத்துல பார்த்து ஃபார்மை எடுத்து பண்ணிடுவேன். அதை வந்து யாரும் என் கையில விழுந்து கொடுக்க போறது இல்லை. ஃபார்மை வரைவு வாக்காளர் பட்டியல் நீங்க போட்ட உடனே என் பேர் இருக்கா இல்லையான்னு நான் கம்ப்யூட்டர்ல செக் பண்ணி, என் பேர் இல்லைன்னா உரிய படிவத்தை டவுன்லோட் பண்ணி நிரப்பி அனுப்பி விட்டுருவாங்க. எனக்கு பிரச்சனை இல்லை. அப்ப சாமானியனுக்கு தப்பா டெலீட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, நீங்க இல்ல எலிமினேஷன் வர்றப்ப ஏதோ காரணம் நீங்க இல்ல 3 தடவையுமே இல்ல அப்படின்னா உங்க பேரு டெலீட் ஆயிடுச்சுன்னா நான் சேர்ப்பேன்ல திருப்பி. அப்பவும் திமுக தானே சேர்க்கறதுக்கும் வேலை பார்க்க வேண்டியது வரும். அவன் அங்கதானே போய் நிக்க போறாங்க, நீ சேருங்க. அப்போ இது செய்யலங்க. இதை நான் தப்புன்னு சொல்ல, கட்சியோட வேலை தான் இது. ஏன்னா நாங்களும் ஆரம்பத்துல இந்த வேலை தானே பார்த்து வந்தோம். வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல்ங்கிறது எல்லா கட்சியோட ஆரம்ப கட்ட வேலை. அதை வந்து ஏன் 1 மாசத்துக்குள்ள செய்யணுங்கிறதா அடிப்படை கேள்வியே. அந்த 1 மாசத்துலயும் பல கஷ்ட நஷ்டங்கள் இருக்கு. அப்புறம் வரைவு வாக்காளர் பட்டியல் போடுற காலகட்டத்திலையும் நமக்கு வந்து ஃபெஸ்டிவிட்டிஸ் பூரா வந்துருங்க. இப்போ தஞ்சாவூர் மாவட்டம்னு எடுத்தீங்கன்னா வரிசையா வந்து பொங்கல் ஒட்டி எல்லாமே விழாக்கள் தாங்க. அங்க யாருமே வேலை பார்க்க முடியாது. அப்போ ஒரு மாநிலத்தோட வசதியை கூட நீ கன்சிடர் பண்ண மாட்டீங்களா தேர்தல் ஆணையம்? மாநில இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியா அந்த லெவலுக்கு நீங்க ஒரு மாநிலத்தை இறக்குறீங்களாங்கிறதா என்னோட கேள்வி. நீங்க எங்கேயோ உட்காந்துக்கிட்டு உன்னை டிசைட் பண்றீங்க, நீ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியா? இல்லைங்க எங்க டீச்சர்லாம் அனுப்ப முடியாது, எங்களுக்கு ஸ்கூல்ல வந்து எக்ஸாம் டைம் இது, அதெல்லாம் எனக்கு முடியாது, நீ என்ன வேணாலும் பண்ணு. கடைசியில் கார்பரேஷன்காரங்க, கொசு மருந்து அடிக்கிறவங்க, அந்த தூய்மை பணியாளர்கள் அவங்க தான் ஃபார்ம் கொடுக்க வராங்க. அப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தூய்மை பணியெல்லாம் நின்றும். நிறைய தெருக்கள்ல இங்க சென்னை கார்பரேஷன்ல நிறைய தெருக்கள் தூய்மை பணி நின்று இருக்கு. என்ன காரணம்னா பணியாளர்களை வேற பணிக்கு நம்ம அனுப்பியாச்சு. டீச்சர்கள் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, போகவும் முடியாது, அரையாண்டு பருவ தேர்வுகள் வந்துருச்சு. அப்போ ஒரு மாநிலத்தோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வசதியை கருதிக்கிட்டே எதுவுமே செய்ய மாட்டீங்களா? நீங்க சொல்றதெல்லாம் செய்யறதா மாநிலத்தோட வேலையா? சர்வெண்டா? ஒரு மாநிலம் என்ன வேலைக்காரனா? கொத்தடிமையா? தேர்தல் ஆணையத்து கொத்தடிமையா? இந்த கேள்வியெல்லாம் கேட்டா நிர்மலா அம்மா வந்து இவங்கெல்லாம் தேச விரோதிகள், செத்து போனவங்க ஓட்டை போட்டு ஜெயிச்சு வந்தவங்க. 1967 இருந்து இன்னைய வரைக்குங்க தமிழ்நாட்டுல திமுக அதிமுக தான் மாத்தி இருக்கு. பிஜேபி எப்பங்க வந்துச்சு? இப்போ வந்தது. உங்க 4 எம்எல்ஏ எப்போ வந்தாங்க? எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியில வந்தாங்க 4 பேரும். அப்ப செத்தவங்களுக்கு யார் ஓட்டு போட்டா? நீங்க தான் ஓட்டு போட்டீங்க. இந்த இடம் சார் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் தொகுதியில 8000 ஓட்டுகளை போலியா சேர்த்துட்டாங்கன்னு பேசுறாரு. அவர் முதலமைச்சரா இருக்கும்போது அவர் தொகுதியில திமுக சேர்க்குதுன்னா அதிமுக கட்டமைப்பு எடப்பாடியிலே வீக்குன்னு அவர் சொல்றாரான்னு ஒரு கேள்வி வருது ஒண்ணு. இன்னொரு பக்கம் ஸ்டாலின் தொகுதியிலே 9000 போலி ஓட்டர்கள் நயினார் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அனுராக் தாக்கூர் வரைக்கும் ஓட்சோரி இல்ல கொளத்தூர் தொகுதின்னு பேசுறாங்கிறத பார்க்க முடியுது. அது எக்ஸாக்டான ஒரு ஃபிகர் வேற கொடுத்திருந்தாங்க நிர்மலாமா. 7400 சொச்சோன்னு ஒரு நம்பர் வர கொடுத்தாங்க. அதாவது முதலமைச்சரோட கொளத்தூர் தொகுதியில எக்ஸாக்ட் ஃபிகருங்க, டெசிமல் உட்பட கொடுத்திருந்தாங்க. அது எப்படி தெரியும்னு எனக்கு தெரியாது. ஆனால் அப்ப அந்த போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்ட போது 10 வருடம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்த அதிமுக. அந்த 10 வருடத்துல 10 SSR நடந்திருக்கும். அந்த 10 வருடத்துல சில தேர்தல்கள் நடந்திருக்கும்.
அந்த தேர்தல்கள்லயும் திருப்பி இதே மாதிரியான வாக்காளர் உள்ளீடு விவரங்கள் பண்ணியிருப்பாங்க. அப்ப 10 வருஷமா அதிமுக அப்ப ஜெயலலிதாவை சேர்த்து அவமானப்படுத்த ஜெயலலிதாவை சேர்த்துலங்க இவங்க அவமானப்படுத்துறாங்க. செத்து போனவங்களை வச்சு ஜெயலலிதா ஜெயிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க 2016. எடப்பாடி பழனிசாமி அதுக்கெல்லாம் ஆதரவு வேற தெரிவிக்கிறாரு. ஆதரவு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் ஆதரித்து வழங்கப்பட்ட ஒரே கட்சி அகில இந்திய வரலாற்றில் அதிமுக தாங்கிற எஸ்ஐஆருக்கு ஆதரவா போட்டு ஜட்ஜி கேட்கறது இதை ஏக இதுல இது ஐயவா போட்டீங்க தனியா என்னங்க இது எப்படிங்க வரும்? நீங்க உங்களுக்கு ரிலீஃப் வேணும்னா நீங்க தனி பெட்டிஷன் தானே போடணும்ன்றாரு. பேசிக்ங்க அது. நமக்கு ஸ்பெசிபிக் ரிலீஃப் வேணும்னா நம்ம தானே பெட்டிஷன் போடணும், தனி பெட்டிஷன். அது எப்படி இம்ப்ளீடிங் போட முடியும்? ரிலீஃப் கேட்காம இம்ப்ளீட் பண்ணலாங்க. ரிலீஃப் கேட்காம கேஸ்குள்ள போலாம். ரிலீஃப் கேட்டீங்கன்னா தனி பெட்டிஷன் போட்டு தானே ஆகணும். இப்ப ஆதரிக்கிறீங்க அப்படின்னா அது சரியா நடக்குதான் நாங்க மேற்பார்வையிடணும்னாச்சும் உங்க பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அனுப்பணும்ல. பிராக்டிகலி உங்க ஓட்டு மிஸ் ஆக கூடாதுங்கிற கேர் இருந்தா நீங்க அனுப்புவீங்க இல்லையா? அதிமுக தொண்டர்கள் அப்ப ஏதோ ஒரு வகையில எஸ்ஐஆருக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, நம்ம அது நல்லதுதான் அதிமுக தலைமை கைவிட்டுடுச்சோன்னு ஒரு இது விஷயம் வருது இல்லைங்களா சார்? கைவிட்டுருச்சா இல்ல திமுக எல்லா வேலையும் பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்களா? உண்மையாவே நான் சொல்றேங்க, எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறது களத்துல திமுக தான். அதிமுக தொண்டர்கள் சுத்தமா இல்லைங்க, ஜீரோ. தனக்கும் அதிகமா பாதிக்கப்பட போறது அவருடைய ஆதரவாளர்கள், ரசிகர்கள் தான், ஏஜ் குரூப்பே. அது போக மாற்றி ஓட்டு போடுறவங்க பெருநகரங்கள்ல அடுக்ககங்கள்ல குடியிருப்பவங்க தான். ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ் ஏரியாக்கள்லயோ இல்ல ரொம்ப கீழே மக்கள் அடித்தட்டு மக்கள் வாழ்ற பகுதிகளிலோ பெரும்பாலும் மாற்றி ஓட்டு போடுறதே இல்லை. அடுக்ககங்கள்ல மாற்றி ஓட்டு போடுவாங்க. இப்ப சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல சராசரி ஓட்டுப்பதிவே 50% தான் வருது. ஓட்டு வச்சுக்கிட்டே அடுக்ககங்கள் ஓட்டு போட வரது இல்லைங்கிறதா இங்க குற்றச்சாட்டே. அவன் தான் மாத்தி ஓட்டு போடுவான். அதாவது ஒரு பார்ட்டி ஆட்சி கட்சியில் இருக்கு, அது வேண்டாங்கன்னு முடிவு பண்றது, அதை அகற்றுறதுக்கு மாற்றி எதிர் ஓட்டு போடுறது, இல்ல புதிய கட்சிகளுக்கு ஆதரவு. இப்போ விஜய் வந்துட்டாருங்க அவருக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு நினைக்கிறது. அப்படியே இல்லை அப்படின்னா பிஜேபி இந்துத்துவாங்க, இந்துக்கள்லாம் ஒண்ணு தரணும், ஏதோ ஒரு மாற்று சிந்தனை. ஆனா அவனுக்கு இப்போ ஓட்டே வராது. பிஜேபி ஓட்டு பெரும்பாலும் பாதிக்குங்க இதுல. எனக்கு என்னமோ இது பீகார் தேர்தலையும் இப்படியான ஒரு போக்கு இருக்குமோன்னு ஒரு சந்தேகம். நம்ம ரிசல்ட் வரும்போது அனலைஸ் பண்ணதாங்க தெரியும். எஸ்ஐஆரால பாதிக்கப்பட போறதுங்கிறதுங்க கிரவுண்ட் லெவல்ல ஆர்கனைசேஷன் வச்சிருக்கிற கட்சி அல்ல. இப்போ உதாரணமாக இங்க அடிப்படை கட்டுமானம் உள்ள கட்சிங்கிறது திமுகவும் அதிமுகவும். இந்த 2 கட்சிகளுக்கும் பெரும் பாதிப்பு வராது. அதிமுக களத்துல இல்லைங்கிறதுனால இப்ப பல சந்தேகங்கள் நம்ம மனசுல எழுது. ஆனா அதை அவங்க சரி பண்ணிடுவாங்க. எப்படின்னா இந்த வாக்காளர் பட்டியல், திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலை கடைசியில ஃபைனல்ல கொண்டு அதை வச்சு ஓட்டு கேட்பாங்க. ஆனா அப்பவும் பிஜேபியால முடியாது, டிவிகேயால முடியாது. என்ன காரணம்னா அந்த வாக்காளனுக்கே தெரியும் நம்ம வாக்குரிமையை மீட்டு கொடுத்ததே திமுக தான் நினைப்பான். ஊர்கள்ல வாக்குரிமைங்கிறதுக்கு விலை வேற இருக்கு. அதான் இதோட அடுத்த கட்ட சிக்கல். இப்ப எதுவுமே தெரியாதபடி நிர்மலா அம்மா பேசுறாங்களா? எதுக்கு இதுல உதயநிதி இல்ல திமுகவை குற்றம் சாட்டுறதே இதுல அர்த்தமற்ற செயலுங்க. அவங்கதான் உண்மையாவே ஃபில்லப் பண்றது பெரிய வேலைங்க. உண்மையிலே நிர்மலா அம்மா வாங்கி அவங்க கையால அதை ஃபில்லப் பண்ணி பார்க்கணுங்க. டெல்லியில வரும்ல எஸ்ஐஆர், அப்ப அவங்க கையால அதை ஃபில்லப் பண்ணி பார்க்கட்டும். முதல்ல அவங்க 2002 அவங்க பேரு சிறப்பு திருத்தத்துல இருக்கான்னு முதல்ல செக் பண்ணட்டும். அது இப்பவுமே பண்ணிடலாம். அவங்க கையில கார்டு வச்சிருக்காங்க, ஒரு வாக்காளர் அடையாள அட்டை, அதுல எண் இருக்கு. 2002லயோ இல்ல 2004லயோ 2003லயோ எப்போது டெல்லியில அவங்க வாக்கு எங்க வச்சிருக்காங்களோ அந்த மாநிலத்துல, டெல்லி தான், அந்த மாநிலத்துல பட்டியல் தேர்தல் ஆணைய வெப்சைட்ல இருக்கு. அந்த பட்டியல்ல உள்ளீடு பண்ணி தேடி பார்க்கட்டும். ஏன்னா எனக்கு இல்ல, 25 வருஷமா இதே அட்ரஸ்ல தான் இருக்கேன். என்ன காரணம் ஏன் இல்லைன்னா என்னோட வாக்காளர் அடையாள அட்டையே 2006ல தான் இஷ்யூடு. அப்ப பழையதுல தேடி என்ன பிரயோஜனம்? பேரை வச்சு தேடியும் பிரயோஜனம் இல்லை. நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு தான் நிர்மலா சீதாராமனா இருக்காங்க. அப்போ என்ன பேர்ல இருந்தாங்கன்னு வேற நமக்கு தெரியாது. நிர்மலா அவங்க பின்னாடி அவங்க கணவர் பேரை போட்டு பதிவு பண்ணியிருந்தாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது. இதுல கடும் குழப்பம் இருக்கு. இதை நிவர்த்தி பண்ணலாங்க. இதை நான் தவறுன்னு கூட சொல்லலைங்க. நிவர்த்தி பண்றதுக்கான காலகட்டம்ங்கிறது 1 மாசம் இல்ல, அது 1 வருஷம் ஆகும். இதுதான் பாயிண்ட். இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு பேசாம அவங்க
எஸ்ஐஆர்ல யாரு தவறு சொன்னாலும் அது பிஜேபிக்கு எதிரானது, மோடிக்கு எதிரானதுன்னு ஒரு சித்திரத்தை வரைகிறார்கள். அப்புறம் அதுக்கு மேல நம்ம சொல்றதுக்கு என்ன? உண்மையிலேயே மோடி அரசாங்கத்தோட ஒர்ஸ்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா தான். ஒரு விரிவான உரையாடல் உங்க நேரத்துக்கு பதிலுக்கு மிக நன்றி சார்.